ஒரு மலை அடிவார காட்டில் கர்ப்பமான பெண் நின்று கொண்டிருந்தாள். ஒரு புறம் காட்டு யானை நடந்து கொண்டிருந்தது. விலங்குகளின் சப்தம் மற்றொரு புறங்களில். வானம் கரும் படலம் போல் மாறி பலத்த காற்று வீசியது. காட்டுக்குள் வறட்சியின் காரணமாக பல இடங்களில் தீ பரவ ஆரம்பித்தது. அவளின் முன்பக்கம் ஆழமான பள்ளம், அவளின் இடப்பக்கம் கூர்மையான கற்களால் நிறைந்த பாதை, அவளின் பின்னால் புகை கிளம்பும் காட்டுத்தீ. அவளின் மனம் பதறியது. எங்கே போவேன்? குழந்தை பிறந்தால் என் குழந்தையை எப்படி பாதுகாப்பேன் என்ற எண்ணம். வலி அதிகமாக, மூச்சு கனமாக அவள் நின்ற இடத்திலேயே நிலை குலைந்தாள். அந்த நொடியில் அவள் உணர்ந்தது, ஓடினால் பயம் அதிகரிக்கும், நின்றால் மனம் தெளிவாகும். கண்ணை மூடி மூச்சை கட்டுப்படுத்தி மனத்தை அமைதியாக இருக்க முயன்றாள். அவளுக்கு முன்னால் இருந்த பள்ளத்தில் சிறிய பாதை தெரிந்தது. சிறிது தூரம் நடந்ததும் ஒரு பாதுகாப்பான குகை தெரிந்தது. அங்கே தன் பிள்ளையை ஈன்றாள். நம் வாழ்க்கையிலும் இதுபோல் நேரங்கள் வரும். ஒரே நேரத்தில் பிரச்சனைகள், பயம், இரு புறமும் அழுத்தம். நமக்கு தப்பிக்க வழியே இல்லையா என்று தோன்றும். உண்மை என்னவென்றால் பயம் நம் கண்களை மூடும், அமைதிதான் வழியை காட்டும். பிரச்சனைகள் மறையாது, ஆனால் அமைதியாக இருந்தால் நமக்கு நல்ல வழியை காட்டும். நம்பிக்கை என்பது பெரிய வெளிச்சம் அல்ல, சிறிய தீபம். ஆனால் அந்த ஒளி வந்தால் இருள் தானாகவே பின்வாங்கும். நம்பிக்கை இருந்தால் எல்லாம் புதிய தொடக்கங்களாக மலரும்.